to you. Happy birthday to Banu. பெரிய பையனா பெருமா எங்க பெருப்பா கூப்பிடுறாரு. Birthday celebrations done. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடியாக கிளம்பியிருக்கேன். யார் யார் போகிறோன்னா நானும் தர்ஷனும் தான் போகிறோம். தன்ஷி அம்மா வீட்டில் தான் இருக்கா. பாப்பாவை இன்னும் சிதம்பரம் கூட்டிகிட்டு வரல. தம்பியை மட்டும் அப்பப்போ கூட்டிகிட்டு வந்துட்டு திரும்ப கூட்டிகிட்டு போய் விட்டுடுவேன். அதுவும் அப்பா கூட ஹாஸ்பிட்டல் போகணுன்னா மட்டும் தம்பியை கூட்டிகிட்டு போய் அம்மா வீட்டில் விடுவேன். இல்லைனா தம்பி என் கூட தான் இருப்பான். இன்றைக்கி எதுக்கு ஊருக்கு போகிறேன்னா, நாளைக்கு என்னோட பிறந்தநாளாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அக்கா வர சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் போன வீடியோவிலேயே நான் சொல்லியிருந்தேன், அப்பாவை கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அக்கா வீட்டுக்கு தான் போக போகிறாங்க, பிஸியே பண்ணணும் ரெகுலராக அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 8 நாளாக பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அக்கா வீட்டில் தான் இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் அக்கா வந்து அப்பாவை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அப்பாவையும் போயிட்டு பார்க்கணும். அக்காவுக்கு கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் நூதனத்தில். 1500 சம்திங் வந்துருச்சு. அவங்க வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. வாஷிங் மிஷினுக்கு லிக்விட் எல்லாமே நூதனத்தில் தான் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. எனக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அக்காவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நேத்தியே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஈவினிங் கரெக்டாக ஒரு 5 மணி போல் இப்போ கிளம்பியிருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ சிதம்பரம் தான் போக போகிறோம். எப்பவுமே நான் கேக் ப்ரோவில் தான் கேக் வாங்குவேன். அக்காவால் கேக் வாங்க முடியாது, ஏன்னா அப்பாவை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு வரணும். அதுவும் கார் ரெடி பண்ணி தான் கூட்டிகிட்டு வரணும். அப்பாவால் நடக்க முடியாது. இப்போ கேக் வாங்குறதுக்காக கேக் ப்ரோவுக்கு தான் வந்திருந்தேன். என்ன கேக் வேணும்னு பசங்களுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணி கேட்கும்போது ரெட் வெல்வெட் தான் கேட்டிருந்தாங்க. இது 1 kg 700 ரூபாய். ஃபிளாக் ஃபாரஸ்ட் 1 kg 500 ரூபாய். எல்லாருக்கும் இந்த கேக் தான் பிடிச்சிருந்துச்சு. அப்படியே நேம்லாம் போட்டு டேட் போட்டு சூப்பராக இப்போ கேக் வந்து நம்ம வாங்கிட்டோம். இதை சேஃபாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நாளைக்கு ஈவினிங் தான் நம்ம வந்து கேக் வெட்ட போகிறோம். அதனால இன்னைக்கே வந்து வாங்கியாச்சு. ஏன்னா நாளைக்கு ஃபுல்லாக அம்மா வீட்டில் தான் இருக்க போகிறோம், எங்கேயுமே வெளியில் போக மாட்டோம். அதனால முதல் நாளே நம்ம ஃப்ரீயா இருந்தா கேக் வாங்கிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம ஒர்க்கை நம்ம பார்க்கலாம். சிதம்பரத்துல இருந்து இப்ப கேக் ப்ரோவில் கேக் வாங்கிட்டு இப்ப கிளம்ப போறோம். இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா அம்மா வீட்டுக்கு தான், கத்தாடிக்கு தான் போக போறேன். இதுக்கு இடையில எங்கேயுமே வண்டி நிறுத்துறதாவே கிடையாது. இந்த கேக் அப்படியே வண்டியில ஃப்ரண்ட்ல வச்சுட்டு போறேன். தர்ஷனை பின்னாடி உட்கார வச்சுட்டு லிக்விட் மோர் லைட் 5 லிட்டர் வாங்கியிருக்கேன். அதோட ரேட் வந்து 360 ரூபா சம்திங் 5 லிட்டரு. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பா பாருங்க, அப்பா வந்து பசங்களெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. தம்பியும் ஊர்லேருந்து வந்திருந்தான். இப்போ தம்பி போயிட்டு பசங்களுக்கெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரதுக்காக வண்டி எடுத்துட்டு போறான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் எல்லாருமே ஒன்னா மீட் பண்ணியிருக்கோம். அதனால தம்பி உங்களுக்குலாம் என்ன வேணும்னு கேட்டிருந்தான். பசங்க எல்லாருமே எங்களுக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு பசங்களும் சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே தம்பி வண்டி எடுத்துட்டு போய் எல்லாருக்குமே ஒரே ஃப்ளவர்ல ஐஸ்கிரீம் வந்து தம்பி வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான். நைட்டு டைம் கரெக்டா ஒரு 9-9:30 மணி போல இருக்கும் இந்த ஐஸ்கிரீம் நாங்க சாப்பிட்ற டைம். அதுக்கப்புறம் நைட்டு 12 மணி போல பாருங்க, பசங்க வந்து தன்ஷியும் ஸ்வேதாவும் கேக் வந்து செஞ்சிருப்பாங்க போல ஹோம்மேடா. நாங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து இருந்தாலே கண்டிப்பா எங்களுக்கு தூங்குற டைம் வந்து 12 மணிக்கு மேலதான் இருக்கும். அதே போல இன்னைக்கு நாங்க எல்லாம் ஒன்னா பேசிட்டு இருந்தோம். கேக் செஞ்சது வந்து ஸ்வேதாவும் தன்ஷிகாவும் சர்ப்ரைஸா செஞ்சிருக்கிறாங்க. சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து ஹோம்மேடா அவங்க வந்து கேக் செஞ்சிருக்காங்க. என்னை வந்து கேக் வெட்டணும் வாங்கன்னு கூப்பிட்டதுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. காலையில தானே நம்ம கேக் வெட்ட போறோம், இப்ப ஏது கேக்குன்னு நானே யோசிச்சேன். பட் பசங்க வந்து எனக்கு தெரியாமலே கிச்சன்ல வந்து கேக் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சாக்லேட்லாம் போட்டு சூப்பரா மெல்ட் பண்ணி ஹோம்மேடா சூப்பரா வந்து கேக் வந்து செஞ்சிருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். நைட்ல 12 மணிக்கு மேல கேக் வெட்டுறது என் லைஃப்ல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேக் வெட்டியிருக்கேன். அதுவும் பசங்க கையால செஞ்ச கேக் வெட்டும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லைஃப்ல மறக்கவே மாட்டேன். ஸோ என்னோட பொண்ணும் அக்கா பொண்ணும் செஞ்சு வேற லெவலில் என்னை வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு 9 மணி போல என்னோட மாமியார் வீட்டுக்கு வந்திருந்தேன். சர்வேஷ் குட்டியை பார்த்தே ரொம்ப மாசம் ஆச்சுங்க.
ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சா, நான் ஊருக்கே வந்தாலும் அம்மா வீட்டோட எனக்கு டைம் வந்து சரியா போயிடும். திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 7 மணி 8 மணி ஆயிடும். என்னோட பழைய வீட்டுக்கோ என்னோட மாமியார் வீட்டுக்கு போறதுக்கே எனக்கு டைமே கிடைக்காது. அப்பப்போ ஃபோன் பண்ணி மட்டும் நான் கேட்டுப்பேன். இப்போ சர்வேஷ் குட்டியை பாக்குறதுக்காக என்னோட மாமியார் வீட்டுக்கு வந்திருந்தேன். நிறைய வீடியோல தெரியும் என்னுடைய மாமியார் வீடு இதுதான். ஸோ இங்க இருந்து இப்போ சர்வேஷ் குட்டியை கூட்டிக்கிட்டு என்னோட சீட்டி போட்ட வீட்டுக்கு தாங்க போக போறேன். ஒரே ஊர்ல அம்மா வீடு, என்னுடைய மாமியார் வீடு, ஆல்ரெடி நான் இருந்த பழைய வீடு, 3 வீடும் பாத்தீங்கன்னா ஒரே ஊர்ல தான் இருக்கு. என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பா தெரியும், நியூவா வந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிய வாய்ப்பு கிடையாது. சீட்டி போட்ட வீட்டுல இருக்கும்போது தாத்தா பாட்டியை நிறைய வீடியோல காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இன்னைக்குதான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாட்டி வந்து தண்ணி எடுத்துட்டு உள்ள போயிட்டாங்க, அவங்கள வீடியோ எடுக்க முடியல. தாத்தா தான் இங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே கொட்டாவில படுத்திருந்தாரு. ஸோ தாத்தா பாருங்க, தாத்தா நல்லா இருக்காரு. என்ன எப்படி இருக்குன்னு கேட்டாரு, பசங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டாரு. நானும் திரும்ப தாத்தா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். ஸோ நல்லா பேசிட்டு இப்போ நம்ம வீட்டை சுத்தி பார்க்கறதுக்காக வந்தாச்சு. நம்ம யூடியூப் சேனல் முதல்ல ஆரம்பிச்ச வீடு இந்த வீடு தான். நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ ரொம்ப மிஸ் பண்றேன். 1 மந்த் கழிச்சு இப்போதான் நான் வீடியோவே எடுக்கிறேன். வந்து இந்த வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து நம்ம நிறைய தென்னை மரம் வச்சிருந்தோம், நிறைய காய் காய்ச்சிருக்கு. அடுத்து ஒரு மாங்காய் மரம் தானாவே வளர்ந்து வந்ததுன்னு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய காய் காய்ச்சிருக்குங்க. மாங்காய் பாத்தீங்கன்னா நிறைய காய் காய்ச்சிருக்கு. முன்னாடி ஒரு 24 மாங்காய் இருந்துச்சு. இந்த டைம் பாத்தீங்கன்னா குவான்டிட்டி இன்னும் அதிகமா தான் இருக்கு. அடுத்து வீட்டுக்கு பின்னாடி வந்து சம்பு நிறைய இருந்துச்சு. அந்த சம்பு எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா தண்ணி ஓட்டம் அதிகமா கிடையாது. நான் இருக்கும்போது தண்ணி ஓட்டம் அதிகமா இருந்து அந்த தண்ணியிலே சம்புலாம் வளர்ந்து இருந்துச்சு, நல்லா காடு மாதிரி இருந்துச்சு. இப்ப அந்த சம்புலாம் கிடையாது. வீட்டுக்கு முன்னாடி பாருங்க இப்படிதான் இருக்கும். இப்போதைக்கு இந்த வீட்டுல வந்து என்னோட மாமனார் தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே பராமரிக்கிறது அவர் தான் பாத்துக்கிறாரு. வீட்டு வாசல்ல சைட்ல பாத்தீங்கன்னா வாழைக்கட்டை வச்சிருக்கிறாரு. அதை சுத்தி வந்து தண்டிக்கீரை வச்சிருக்கிறாங்க. இங்க மட்டுமே குறைஞ்சது ஒரு 200-300 வீடியோ நான் போட்டிருப்பேங்க. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல இங்கதான் வீடியோஸ் எல்லாமே அதிகமாவே எடுப்பேன். ஃப்ரண்ட்ல எப்படி கிளீன் பண்றேன், பசங்களை எப்படி இங்க இருந்து ஸ்கூல் அனுப்புறேன். ஸோ நிறைய வீடியோஸ், ஒரு 200-300 வீடியோஸ் இந்த வீட்டுல இருந்து எடுத்ததுதான். இந்த சீட்டி போட்ட வீடு எங்களோட 2 ஏக்கர் சொந்த நிலத்துல தான் நாங்க கட்டியிருக்கோம். கீழே கொஞ்சம் தூரத்துக்கு தேவையான அளவு மண் அடிச்சு செலாப் போட்டு மேல சீட்டி போட்டு கீழே டைல்ஸ் போட்டு சூப்பரா நாம வந்து வீடு கட்டியிருக்கோம். இந்த வீட்டுல குறைஞ்சது ஒரு 5 வருஷம் நாங்க இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நான் இடம் வாங்கி சிதம்பரத்துல வீடு கட்டி அங்க ஷிஃப்ட் ஆயிட்டேன். இப்ப என் வீட்டுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா என்னோட ஓபியார் வந்து இப்ப வீடு கட்ட போறாங்க. சூப்பரா செலாப் வந்து போட்டிருக்காங்க. மேல சீட்டி போடணும், அதுவும் கூலிங் சீட்டி தான் போட போறதா சொல்லியிருந்தாங்க. கீழே டைல்ஸ் போட்டு சூப்பரா அவங்களும் வீடு கட்ட போறாங்க. கண்டிப்பா நான் அப்டேட் கொடுக்குறேன். நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல ஆல்ரெடி மண்ணு வந்து அடிச்சு வச்சிருந்தாங்க, நிறைய வீடியோல காமிச்சிட்டு இருந்திருப்பேன். இப்ப சூப்பரா அவங்க வந்து வீடு கட்ட போறாங்க. செலாப் போட்டு மேல வந்து சீட்டி தான் போட போறாங்க. இப்போ உங்களுக்கு நான் வந்து வீட்டை வந்து சுத்தி காமிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வீடு கட்டிட்டோம், கட்டி 5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு வீடு சிதம்பரத்துல கட்டி நம்ம அங்க போயிட்டோம். ஹால் மட்டும் எவ்வளவு பெருசா போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம வீடு வந்து லேண்ட்ஸ்கேப்ல நம்ம வீடு வந்து கட்டியிருக்கோம். என்னோட ஓபியர் பாத்தீங்கன்னா போர்ட்ரேட்ல நீட் வாட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து வீடு கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெரிய ஹாலு, அடுத்து ஒரு பெட்ரூமு, சின்னதா ஒரு கிச்சனுங்க. பூஜை ரூமுக்கு ஹால்லே செல்ஃப் கொடுத்து ஸ்கிரீன் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா நான் இங்க வந்தேன்னா உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். நம்ம வீட்டுக்கு பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்ல நம்ம வந்து வீடு கட்டியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிச்சன், ஹால், பெட்ரூம், முன்னாடி போர்ட்டிக்கோ. நிறைய விளாக்ல பாத்திருப்பீங்க, ஹோம் டூர் வந்து கொடுத்துருப்பேன். வேணா அந்த வீடியோக்கு கீழே டேக் பண்றேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சீடி போட்ட வீட்டை வந்து சுத்தி பார்த்தாச்சு. பாக்குறதுக்கே பச்சை பசுமையா அவ்வளோ இயற்கையான காத்துங்க, வேற லெவல்ல இருக்கு. இப்ப சிதம்பரத்துல வீடு கட்டியிருக்கேன் பாருங்க, அங்கெல்லாம் இந்த மாதிரி பச்சை பசுமையே கிடையாது. ஸோ கிராமத்து லைஃப் தான். அங்க இருந்து இப்போ உடனே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அப்பாவுக்கு வந்து சாப்பாடு வந்து அக்கா ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு சாப்பிட்றதுக்கு. நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஊட்டிட்டு இருக்கோம். பிடிவாதம் பண்ணிக்கிட்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சர்வேஷ் குட்டிய ஃபுல் டே வச்சிருக்கிறேன்னு சொல்லி தூக்கிட்டு வந்திருந்தேன். தம்பி கொஞ்ச நேரம் தான் நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சுட்டான். எது கொடுத்தாலும் சாப்பிட்ற வேலையே கிடையாது. திரும்ப இப்ப தம்பியை கூட்டிட்டு போயிட்டு என்னோட மாமியார் வீட்டுல விட போறேன். ஈவினிங் 4-5 மணி வரைக்கும் வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தூக்கிட்டு வந்திருந்தான். ஈவினிங் கேக் வெட்டிட்டு தம்பியை கொண்டு போய் விட்டுக்கலான்னு. பட் தம்பி வந்து பிடிவாதம் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டான். அதனால இப்ப தம்பியை கூட்டிட்டு வந்து என்னோட மாமியார் வீட்டுக்கு விட வந்தேன். எங்க மாமியார் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு ஏரி இருக்குங்க. இந்த ஏரியில என்னோட ஓபியார் வந்து துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்க்கலான்னு வந்தேன். பட் நம்ம பசங்களை பாருங்க, உடனே ஏரியில இறங்கி குளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
சரி ஓகே, மதியம் கரெக்டா ஒரு 2 மணிக்கு நல்லா வெயில் வேற, சரி குளிங்க அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். பசங்க வேற லெவல்ல ஜாலியா குளிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த ஏரியில நிறைய மீன் இருக்குங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் கூட்டம் கூட்டமா மீன் வந்து நிறைய மேய்ஞ்சிட்டு இருக்கு. பசங்களும் வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 படிக்கட்டு இருக்கு. அந்த படிக்கட்டு பசங்களுக்கு ஆழம் இருக்காது. படிக்கட்டு தாண்டனோம்னா கண்டிப்பா ஆழம். நம்ம பெரிய ஆள் வந்து நிக்கலாம், பட் பிள்ளைங்களால அங்க நிக்க முடியாது. பாருங்க, அங்க உள்ள குளிக்கிற பசங்களுக்கே பாருங்க ஆழம் இருக்கு. அதனால பசங்க குளிக்கும் போது நம்ம கொஞ்சம் சேஃபா பக்கத்துலயே தான் இருக்கணும். தனியா விட்டுட்டு வந்துட்டோம்னா கண்டிப்பா உள்ளார ஆழம் இருக்கு. ஸோ கொஞ்சம் சேஃப்டி முக்கியம். நாங்க எப்பவுமே சேஃபா தான் பசங்களை குளிக்க வச்சு கூட்டிட்டு வருவோம். இந்த மாதிரி ஏரியில நாங்க குளிச்ச காலம் இருந்துச்சு. சின்ன வயசுல போயிட்டு தனியா தான் குளிப்போம். குளிச்சிட்டு இருக்கும் போதே 4 பேர் வீட்டுல போய் மாட்டி விட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம வந்து சும்மா குளிக்க மாட்டோமே, பல்டிகாரன் அடிப்போம், தலைகீழ குதிப்போம், நல்லா ஓரி அடிப்போம். வீட்டுல வந்து மாட்டி விட்டு கிளம்பிடுவாங்க. குளிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே பாத்தீங்கன்னா எங்க அப்பா பெரிய கழியை வச்சுட்டு ரோட்ல நிப்பாரு. அடி வாங்கிட்டு தான் நாங்க வீட்டுக்குள்ளே போவோம். சோ எதுக்கு போயிட்டு ஏரியில குளிக்கிறீங்கன்னு சொல்லி அடி வாங்கிட்டு தான் உள்ளாரே போவோம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு பாருங்க, நம்ம பசங்களை கூட்டிட்டு வந்து ஏரியில குளிக்க வச்சு நம்ம சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த காலத்துல எதுக்கு போய் குளிச்சுன்னு அடிப்பாங்க. இப்போ பசங்களை குளிக்க வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. ஈவினிங் ஒரு 7 மணி போல கேக் வெட்டுறதுக்காக எல்லாமே இப்ப அரேஞ்ச் பண்ணியாச்சு. எப்பவுமே நாங்க கேக் வெட்ட ஆரம்பிக்கிற டைம் ஈவினிங் 5 மணிக்கு மேலதான் இருக்கும். எங்களுக்கு டைமிங் வந்து அப்பதான் ஃப்ரீயா இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க ஏதாச்சும் ஒரு வேலையா இருப்போம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு கிடைக்கிற டைம் 5 மணி 6 மணிக்கு மேலதான் இருக்கும். சிட்டி போட்ட வீட்டுலதான் இப்ப கேக் வந்து வெட்ட போறோம். ஏன்னா அப்பா இங்கதான் ஸ்டே பண்றாரு. அதனால அப்பா இருக்கிற இடத்துலயே நம்ம கேக் வெட்டிக்கலான்னு பலூன் எல்லாம் அழகா ஒட்டி பசங்க சூப்பரா டெக்கரேட் வந்து பண்ணிருந்தாங்க. இந்த கேப் போட்டுதான் நீங்க கேக் வெட்டணும்னு சொல்லி பசங்க அந்த கேப்பையும் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முடியவே முடியாது, நீங்க அந்த கேப்பை போட்டுட்டு தான் கேக் வெட்டணும் அப்படின்னு வந்து பசங்க பிடிவாதமா சொல்லியிருந்தாங்க. என்னுடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. எல்லாருமே நம்ம பசங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க. என்னுடைய பிறந்த நாளுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் லைவா வரும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது பண்ணணும். குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அண்ணனுக்கு சொல்லு. ஹாப்பி பர்த்டே டு யூ அம்மா, 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 ஹாப்பி பர்த்டே டு யூ. நல்லா இருக்குமா? ஏன் எல்லாரும் 3 பேர் ஹாப்பி பர்த்டே வருவாங்க ரெண்டு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே தாத்தா பட்டிட்டு வா போடு. கொண்டு போய் அப்பா வாயில வச்சிட்டோம். தர்ஷன் வாயில வை. போய் தாத்தா வாயில. குடிக்கிறேன் யாசிதியா வானுக்கு. ஏய் எடுக்காத எடுக்காத. ஏய் ஒரே Birthday celebrations done. ஒரு பர்த்டே கூட இவனை கேக் வாங்கி வெட்டுறது இல்ல. கிஃப்ட் பானு கொடுக்குறோம். ஹாப்பி பர்த்டே பானு. ஓகே, நாங்க gift கொடுக்கணும். என்னவோ இருக்கு, திறந்து பாரு. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. ஓகே, थैंक यू. வாங்க நாங்க கொடுக்கணும். ஸ்வேதா வாங்க. அதே போஸ் குட்டிட்டு மறுபடியும் வா இவங்கள gift. சரி வா போய் கொடுங்க போங்க. ஏய் கொடாதா அம்மா. கட்டற போட்டோ கையில வச்சிரு. ஓரமா வை. விஷ் பண்ணுங்க. அது அப்படியே பாடம் பார்க்கணும். பேசறக்க சிரிப்பு முடியாதுக்கா. அதான் எப்படி பிராங்க் பண்ணனும் பாத்தியா? பிராங்க் பண்ணுவீங்களா?
உள்ளார என்ன இருக்கு? கரெக்டாக வீடியோ அம்மா இந்த பஸ் வீடியோ கரெக்டாக இருக்கா? அது காமி, மக்களுக்கு அது என்னன்னு காமிக்கணும். அப்படியே எடுத்துக்கா. லைவா நீங்க இப்போ பர்த்டே விலாக பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பேர் பாருங்க என்னோட பிறந்தநாள் செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வருஷம் இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா நான் சம்பாரிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய பேர் ஆன்லைன்லயும் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அக்காவோட கிஃப்ட் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து எனக்காக என்னோட ஸ்கின் ரொட்டீனுக்காக எனக்கு வந்து ஆன்லைன்ல இருந்து ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுவும் சர்ப்ரைஸா எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நானே வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தது. அக்கா வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துட்டாங்க. நம்ம பசங்க எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்வேதாவும் தன்ஷிகாவும் 2 பேரும் சேர்ந்து ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. என்ன கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போதாங்க ரீசெண்டா ஒரு 2 வருஷம் 3 வருஷமா தான் கேக் வெட்டி பர்த்டே செலிப்ரேட் பண்றேன். அதுக்கு முன்னாடிலாம் அந்த பிறந்த நாள் வர்றது போறதுலாம் சத்தியமா தெரியவே தெரியாது. இப்போதான் ரீசெண்டா நம்ம பசங்க வளர வளர நம்மளுடைய பிறந்த நாளை அவங்களும் வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்காகவே நம்ம வந்து கேக்லாம் வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். பாருங்க பசங்க வந்து என்னென்ன கிஃப்ட் பண்ணிருக்காங்கன்னு. என்னோட நேம்ல இருக்கிற ஒரு எழுத்துக்கும் ஒரு கிஃப்ட் பசங்க ரெடி பண்ணிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிஃப்ட் கடைக்கு போவோம், ஒரு கிஃப்டை வாங்கி அப்படியே பேக் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துட்டே இருப்போம். ஆனா நம்ம பசங்களோட யோசனை பாத்தீங்களா, எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. ஸோ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னோட நேம் வந்து பானு பிரியா. நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரியும். BANU ஒரு எழுத்துக்கும் ஒரு கிஃப்ட் சூப்பரா பசங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கிஃப்ட் கூடயே பேப்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா இருந்துச்சுங்க பாக்குறதுக்கு, அதை ஓபன் பண்றதுக்கு. ஸோ இந்த வருஷம் அக்காவும் பசங்களும் கொடுத்த கிஃப்ட் வந்து லைஃப்ல மறக்கவே மாட்டேன். அம்மா வந்து அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன், பசங்களும் வளர்ந்துருக்காங்க. பசங்க நமக்கு கிஃப்ட் கொடுக்குற அளவு வளர்ந்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த பிறந்த நாள் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். இருந்தாலும் ஒரு கஷ்டம் கண்டிப்பா இருக்கு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனது. அப்பா இப்ப நல்லா இருந்திருந்தாருன்னா அவரு கையாலேயே நான் கிஃப்ட் வந்து வாங்கியிருப்பேன். கண்டிப்பா அமௌண்ட் வந்து என் கையில கொடுத்துருந்துருப்பாங்க. எப்பயுமே நான் ஊருக்கு போகும்போது சொல்லவே வேணாம், நான் கேட்காமலே அப்பா வந்து காசு கொடுத்துதான் அனுப்புவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா தன்ஷி வந்து எனக்கு கவிதை எழுதி கொடுத்திருந்தா. இந்த சீட்ல இருக்கு பாருங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்வேதா சித்திக்கு சூப்பரா என்னுடைய நேம்ல ஒரு எழுத்துக்கும் ஒரு லெட்டர் வந்து எழுதி கொடுத்திருந்தா. நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு படிக்கிறதுக்கும். ஸோ இந்த வருஷம் வேற லெவல்ல பிறந்த நாள்லாம் செலிப்ரேட் பண்ணியாச்சு. இந்த பர்த்டே விளாக்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த விளாக்ல சந்திக்கலாம். பாய்.